வணக்கம். நான் டெல்லியிலிருந்து செல்வராஜ் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம என்னது பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்ரிநாத் யாத்திரை. இந்த யாத்திரைய முழுசும் செய்து முடிக்கிறதுக்கு நமக்கு டெல்லியிலிருந்து 6 நாட்கள் தேவைப்படுங்க. இந்த யாத்திரையில நம்ம என்னென்னதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, முக்கியமா 3 திவ்ய தேசங்கள். அதே மாதிரி உங்களுக்கு 5 பிரயாக். பிரயாக்னா சந்திப்பு. அதாவது 5 புனித நதிகள் சங்கமாகுற இடத்த நம்ம இந்த டெல்லியிலிருந்து ஹரித்வார் வழியா ரிஷிகேஷ் போயிட்டு பத்ரிநாத் போகும்போது இந்த புனித நதிகள் சந்திப்பு 5 இடங்களை பார்ப்போம். அதுவும் என்னென்ன இடங்கள், எப்படி இந்த யாத்திரையில போகணும், எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம பார்க்கறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 3 திவ்ய தேசங்கள். இந்த 3 திவ்ய தேசங்கள் என்னென்னலாம்னு நம்ம பார்க்கும்போது, முதல் திவ்ய தேசம் பத்ரிநாத். அதாவது இங்க உள்ள கடவுள் வந்து திருமால் பத்ரி நாராயணனாக தரிசனம் அளிக்கின்றார். இடம் வந்து பத்ரிநாத். இதோட வரலாறு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பத்ரிநாத் 108 திவ்ய தேசங்களில் மிகவும் உயரத்தில் இருக்கக்கூடியது இந்தியாவில் இதுதான். இங்கு நாரதர் மற்றும் ஆதி சங்கராச்சாரியர்கள் தவம் இருந்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன. கோவில் உள்ள இருக்கிற மூலவர் சிலைன்னு பார்த்தீங்கன்னா சாலக்கிராம கல்லுகளால செய்யப்பட்டது. இந்த இடத்துல நம்மாழ்வார், பெரியாழ்வார் மங்கள சாசனம் செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது ஹரித்வார்ல இருந்து ரிஷிகேஷ் வழியா ஒரு 75 கிலோமீட்டர் நம்ம பயணம் செய்யும்போது முதலா நமக்கு வரக்கூடிய இடம் தான் தேவப்பிரயாக். இந்த தேவப்பிரயாக்ல கடவுள் யார் இருக்கான்னு கேட்டீங்களா, அங்கேயும் திருமால் வந்து ஸ்ரீ ராமராக தரிசனம் அளிக்கின்றார். இதுவும் திவ்ய தேசத்துல ஒண்ணு. இடம் தேவப்பிரயாக். இங்க நதிகள் வந்து எதெல்லாம் சங்கமாகுதுன்னு பாத்தீங்கன்னா அலக்நந்தாவும் பகிரதியும். இதுல என்ன ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து தாங்க நமக்கு கங்கை உருவாகிறது. இதுக்கு முன்னால கங்கைக்கு தனிப்பட்ட பெயர் கிடையாது. அதாவது கோமுகக் அப்படிங்கிற இடத்துல இருந்து உருவாகி வரும்போது அதோட பெயர் வந்து பகிரதி. பகிரதியும் அலக்நந்தா நதியும் தேவப்பிரயாக்ல சந்திக்கும் போது இதுக்கு தான் பெயர் கிடைக்குது கங்கா. ஆக ரிவர் கங்கை வந்து உருவாகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவப்பிரயாக். அந்த இடத்துல திவ்ய தேசம். திருமால் வந்து ஸ்ரீ ராமராக தரிசனம் அளிக்கின்றார். பார்க்க வேண்டிய முக்கிய இடம். மேலும் நம்ம ராமர் வந்து தீர்த்த யாத்திரைக்கு போகும்போது இந்த இடத்துல இருந்து தவம் இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. கோயில்ல பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல பேர் எழுதி வச்சிருக்காங்க, ஸ்ரீ ராகவேந்திர பெருமாள் திருக்கோயில் தான் எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தாக்குல நம்ம வந்து இங்க ஒரு பாறை இருக்குது. அந்த பாதையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமரோட பாதத்தை காணலாம். இங்கு திரு மங்கையாழ்வார் மங்கள சாசனம் செய்ததாக கூறப்படுகின்றது. அதுக்கு அடுத்த திவ்ய தேசம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜோசிமட். இங்க உள்ள கடவுள் வந்து யாருன்னா திருமால் ஸ்ரீ நரசிம்மராக தரிசனம் அளிக்கின்றார். இந்த கோயிலுக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு உண்டுங்க. பத்ரிநாத் வந்து 6 மாசம் தான் திறந்திருக்கும். அதாவது நவம்பர்ல இருந்து உங்களுக்கு வந்து ஏப்ரல் மாசம் வரை மூடி வச்சிருப்பாங்க, அதிகம் பனி இருக்கிறதுனால. அந்த காலகட்டங்கள்ல பத்ரிநாத்ல இருக்கக்கூடிய விக்கிரகம் இங்க நரசிம்மர் கோயில்ல வச்சுதான் பூஜை நடைபெறும். இங்க இருக்கிற நரசிம்மர் சிலை வந்து தன்னாலே உருவானது. இது சுயம்பு மூர்த்தி அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்கேயும் திரு மங்கையாழ்வார் வந்து மங்கள சாசனம் செய்துள்ளார் என்று கூறப்படுகின்றது. இனி அடுத்தாக்குல நம்ம இப்ப பாக்குறது என்னதுன்னு கேட்டீங்கன்னா 5 புனித நதிகள். அது எந்தெந்த நதிகள்லாம், அதோட பேர் என்ன, எங்கெங்க சந்திக்குதுன்னு பார்க்கலாம். பஞ்ச பிரயாக், அதாவது 5 புனித நதிகள். இதை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். முதலா பார்க்கறது தேவப்பிரயாக். இங்கதான் வந்து பகிரதி நதியும் அலக்நந்தா நதியும் ஒன்று சேர்ந்து கங்கையாக உருவெடுக்கின்றது. ரெண்டாவது ரூத்ரப்பிரயாக், சிவனின் அமைதியான இடம்னு சொல்றாங்க. இங்கு வந்து மந்தாகினி மற்றும் அலக்நந்தா நதி சங்கமமாகின்றது. சிவபெருமானே இங்கு தவம் இருந்தாராம் என்பதால் இதுக்கு ரூத்ர பிரயாக் என்று பெயர் கொடுத்திருக்காங்க. கரண் பிரயாக், இந்த இடம்
மகாபாரத கதையின் தர்மரின் தவஸ்தலமாக கருதப்படுகின்றது. இங்கு பிண்டார் மற்றும் அலக்நந்தா நதிகள் சங்கமிக்கின்றன. இந்த இடத்துல கர்ணனுக்கு ஒரு கோயில் இருக்குது. ரொம்ப முக்கியமா இறங்கி பார்க்க வேண்டிய இடம். நம்ம 4வது பார்க்கறது நந்தபிரயாக். இங்க வந்து நந்தாகினி மற்றும் அலக்நந்தா ரெண்டும் சந்திக்கின்றது இந்த இடத்துல. நம்ம அடுத்தாக்குல பார்க்கக்கூடிய சந்திப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு பிரயாக். இந்த புனிதமான சங்கமம் பத்ரிநாத் செல்லும் வழியில் காணக்கூடிய முக்கியமான சந்திப்பாகும். இங்கு தவுளி நதியும் அலக்நந்தா நதியும் ஒன்றாக சங்கமிக்கின்றன. இந்த சங்கமம் இயற்கையோடு ஆன்மீகத்தை சேர்த்த ஒரு அற்புத இடமாக நம்பப்படுகின்றது. இந்த இடத்துல ஸ்ரீ நாராயணன் தியானம் செய்ததாகவும் நம்பப்படுகின்றது. அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குதுங்க விஷ்ணுக்கு. அதில் இறங்கி அந்த விஷ்ணுவை தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்தாக்கில் பத்ரிநாத்துக்கு போவோம். அந்த விஷ்ணு கோயில் இருக்கிறதுனாலே இந்த இடத்துக்கு வந்து விஷ்ணு பிரயாக் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பத்ரிநாத் யாத்திரையில் பத்ரிநாத்தை தரிசித்த பின்பு நம்ம போய் பார்க்கக்கூடிய முக்கியமான இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மானா கிராமம். அதாவது பத்ரிநாத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க. அது பக்கம் வர நம்ம கார் போகும். அதுல இருந்து நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போனோம். இதுதான் மானா கிராமம். அதாவது வந்து இந்தியாவோட கடைசி வில்லேஜ்ன்ட்டு சொல்றாங்க. இந்த வில்லேஜில் நம்ம முக்கியமாக என்னென்னதெல்லாம் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல பார்க்க வேண்டியது சரஸ்வதி நதி தோன்றும் இடம். நம்ம சரஸ்வதி நதியை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது இந்தியாவில். அதாவது சரஸ்வதி நதி உருவாகிற இடமும் மானா வில்லேஜ் பக்கத்தில் தான். அது உருவாகி கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 500 மீட்டர் அதை ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அலக்நந்தா நதி கூட போய் சங்கமம் ஆயிரும். அந்த இடத்துக்கு பேர் கேசவ பிரயாக். ஆக நம்ம பத்ரிநாத் போகும்போது கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய இடம் மானா வில்லேஜ். மானா வில்லேஜ்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போய் சரஸ்வதி நதி உருவாகிற இடத்த நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கும் பக்கத்தில் என்னென்ன இடம்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சரஸ்வதி நதி பக்கத்தில் சரஸ்வதிக்கு ஒரு கோயில் இருக்குது. அதை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அந்த சரஸ்வதி நதிக்கு மேலே பீமர் கட்டின ஒரு பாலம் ஒன்று இருக்குங்க. ஒரே கல்னால் வச்சு கட்டினது. அதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கு அப்புறம் வந்து பார்க்கக்கூடிய வியாசர் குகை. அதாவது வியாசர் சொல்ல சொல்ல மகாபாரத கதையை கணபதி எழுதினார் அப்படின்ட்டு ஒரு கதை இருக்குது இல்லையா, அந்த இடம் அங்கே தான் இருக்குதுங்க. அவங்க உட்காந்து மகாபாரதத்தை எழுதின குகையை இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். இவ்வளத்தையும் பார்த்துட்டு நம்ம பயணம் பத்ரிநாத் யாத்திரை இதோட முடியும். பத்ரிநாத் ஆலயம் வருஷத்தில் 6 மாதம் திறந்திருந்தாலும் நமக்கு போகிறதுக்கு சௌரியமாக இருக்கக்கூடிய மாதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மே, ஜூன் மற்றும் செப்டம்பர், அக்டோபர். அதாவது ஜூலை, ஆகஸ்டில் வந்து மழை அதிகமாக பெய்யறதுனால மலைப்பகுதியில் பயணம் செய்வது ரொம்ப சௌரியமாக இருக்காது. மேலும் இந்த பயணத்தை பற்றின முழு விவரங்கள், என்னைக்கு கிளம்புறாங்க, யார் கூட்டிகிட்டு போகிறா, எல்லா விவரங்களையும் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் தேவைன்னா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நாங்கள் டெல்லியிலேருந்து செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். வணக்கம், நன்றி.